ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மர்மூல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ரேண்டம் vlog. இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து மத்தியானம் பர்மிஷன் போட்டுட்டு ஜீவனோட ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்திருந்துச்சு, ஏதோ அர்ஜென்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்ல வந்து பேரண்ட்ஸ் 2 பேருமே சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும் போனா போதும், சிக்னேச்சர் பண்ணா போதும்னு நெனச்சேன். பட் ஃபாதர், மதர் 2 பேருமே வந்து சைன் பண்ணணும்னு சொன்னனால, அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஹால்ஃப் டே லீவுன்ற மாரி ஆயிடுச்சு. ஜீவனோட ஸ்கூல் வந்து உங்களுக்கு காட்டிட்டுருக்கேன். ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால ஸ்கூல் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஸோ சிபிஎஸ்இ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அவன் 10த் போர்ட் எக்ஸாம் எழுத போறான். ஸ்டடி ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரி 15th வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம். இந்த ஹனி கேக் பார்த்தீங்கன்னா, 90s கிட்டோட ஃபேவரைட் கேக்குன்னு சொல்லுவாங்க. வேற லெவல் டேஸ்ட்ல வந்திருந்துச்சு. நல்லா ஹாட்டா ஓடிஜிலேருந்து எடுத்து உங்களுக்கு காட்டிட்டுருக்கேன். இதுக்கு ரெசிபி வேணும் அப்டின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்க்ளூட் பண்றேன். என்னோட ஸ்கின் கேர் பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் வ்ளாக்ல கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க, மெயிலும் வந்திருந்துச்சு. ஸ்கின் கேர் சம்மந்தமாக நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறோம், ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அப்டேட் கொடுங்கன்னு ரொம்ப நாள் முன்னாடியே ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வேலை ஜாஸ்தி. நமக்கு வந்து சமையல் வேலை மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகளும், வீடை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, குழந்தைங்களை பார்த்துக்கிறது, இப்போ வந்து ஒரு ரொட்டீனாக இருக்கும் வீட்டு வேலைங்க. காலையில் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு லஞ்ச் பாக்ஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு பேக் பண்ணுறது. சப்போஸ் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் நம்ம லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணுறது, மறுபடியும் வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து இன்னும் ஈவினிங் ரொட்டீன் கன்டினியூ ஆகும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். டெய்லியுமே ஒரு ரொட்டீனாக ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்கின் கேர் ரொட்டீன்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்த உடனே வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். எப்போல்லாம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஸ்கின் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு உங்களோட நல்ல க்ளோயிங்காக ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு ஸ்கின் கிடைக்கும். அதுவும் லேடிஸ் வந்து 30 இயர்ஸ்லாம் கிராஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஏஜ் லுக்கு வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன், எப்படி டெய்லி ரொட்டீன் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போல்லாம் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போகிறதுக்கும் நமக்கு டைம் இல்லை. டெர்மட்டாலஜிஸ்டோட ஃபீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக கியூஸ்கின் ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி என்னோட ஸ்கின்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப். இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கும்போது அதை நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மந்த்தே யாருக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. செகண்ட், தேர்ட் மந்த் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ஸ்கின்ல இருக்கிற ஃப்ளாஸ்லாம் போயிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கியூஸ்கின் ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்கின் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸ்கின் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரிப்போர்ட்டை வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு தான் சென்ட் பண்ணுது. ஸோ அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கலாம். எனக்கு வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பேக் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறது நான் வாங்குறேன்னா அது 1 மந்த் வரும். அது காலியான உடனே மறுபடியும் நான் வந்து கன்சல்டேஷனுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போவேன். மறுபடியும் என்னோட ஸ்கின் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எய்தர் அதே ப்ராடக்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நல்ல ரிசல்ட் தெரியுது, தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரொட்டீன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மந்த் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா வின்டரும் இருக்குது, அதே சமயம் பகலில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக, வெயில் காலமே ஸ்டார்ட் ஆன மாதிரியும் இருக்குது, மிக்சடான கிளைமேட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மந்த் எனக்கு ப்ராடக்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டயட்டும் எல்லா மந்த்தும் சொல்லுவாங்க, என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ இன்டேக்கும் நல்லா இருக்கணும். வெளியே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் எஃபெக்ட் தெரியும். ஸோ இந்த மந்த் எனக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன்.
டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டா தான் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கிட் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா, நீங்க ஷாப்பிங் கேட்டகரியில போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ எடுத்துக்கலாம். ஆனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் குடுத்துருக்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ₹100 டிஸ்கவுண்ட் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கும். அது வந்து நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் சஜெஸ்ட் பண்ற கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் தான் கூப்பன் கோட் வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஸோ அவங்க எப்படி சஜெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஃபேஸ் வாஷ் சொல்வாங்க. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து என்னோட ட்ரை ஸ்கின்க்கு தகுந்த மாரி இந்த மந்த் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஸ்கின் ட்ரை ஆகும். ஆனா இது அந்த மாரி ஆகுறதே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் மந்த்தும் இதே தான் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து என்கிட்ட அவங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு. நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு. அப்ப கேட்பாங்க. ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் நல்லா இருக்குன்னு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த அலோவேரா ஹைட்ரேஷன் ஜெல் இதுவும் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ எங்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஒவ்வொரு மந்த்தும் ப்ராடக்ட் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் இப்ப மறுபடியும் வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆனனால, இந்த மந்த் வந்து மறுபடியும் எனக்கு சன்ஸ்கிரீன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டின்டட் சன்ஸ்கிரீன். இது யூஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவா ஃபவுண்டேஷன் கிரீம்லாம் அப்ளை பண்ண வேண்டியதில்ல. ஒரு 5 டூ 6 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புரொடெக்ஷன் குடுக்குது. ஸ்கின்லயும் நல்ல ஒரு டோன் குடுக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, பேரியர் ரீஸ்ட்ரக்சர் கிரீம்னு சொல்ட்டு இந்த ஆன்டி ஏஜிங் ஃபேக்டருக்காக எனக்கு 2 மந்த்ஸ் பிஃபோர் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இந்த மந்த்தும் மறுபடியும் அதே வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றனால ஸ்கின்ல இருக்கிற ரிங்கிள்ஸ்லாம் போயிட்டு, உங்களுக்கு இப்போ நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு ஸ்கின் அவ்ளோ பிரைட்டா இல்ல. நெறைய ஃபோர்ஹெட்லலாம் ரிங்கிள்ஸ் இருந்தது. தொடர்ந்து அந்த கிரீம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோர்ஹெட்ல இருக்கிற ரிங்கிள்ஸ்லாம் போயிட்டு, நல்ல ஒரு க்ளோ கிடைச்சிருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல Qskin ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் குடுத்திருப்பேன். என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ₹100 டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா செம யம்மியான ஒரு ஸ்நாக் இல்ல வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கான ஒரு ரெசிபி பார்க்கலாம். சிக்கன் டிக்கா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கேட்ச் பிராண்டோட ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அதனால தான் நல்ல கலர் வரும். அதுக்கப்புறமா சீரகத்தூள். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து, இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி சேம் மெத்தட்ல உங்களுக்கு பன்னீர் டிக்கா ரெசிபியும் காட்டியிருக்கேன். இது வந்து சிக்கனோட போன்லெஸ் பீசஸ் வச்சு செய்யக்கூடியது. டெலிஷியஸ் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏதோ ஒரு நாள் சண்டே ஆஃப்டர்நூன் இத செஞ்சேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளா வீடியோ போடாதனால, ரெசிபி எல்லாம் ஷூட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஸோ போன்லெஸ் பீஸ்ல தான் நம்ம டிக்கா செய்ய முடியும். இதுக்கு சால்ட்டுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சமா லெமன் ஜூஸ் பிழிஞ்சுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அ ஆலிவ் ஆயில் இருந்தா யூஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நம்மகிட்ட இல்ல. குக்கிங் ஆயில் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி, கசூரி மேத்தி அதாவது ட்ரைடு மேத்தி லீவ்ஸ் இருக்கு இல்லையா? வெந்தயக்கீரையோட இலை. அத வந்து நல்லா கிரஷ் பண்ணி போட்டு விட்டுறணும். இது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த தந்தூரி ஸ்மெல்லு, டேஸ்ட் எல்லாமே குடுக்கும். அ ஒரு சிலர் இப்ப நான் ஓடிஜில தான் குக் பண்ண போறேன். ஆனா, ஓடிஜி இல்லன்ற பட்சத்துல, நீங்க பேன்ல வந்து இத கிரில் பண்ணி எடுங்க. டைரக்ட்டா கேஸ் ஃப்ளேம்ல வந்து பண்ணவே கூடாது. என்னன்னா, நம்மளோட எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ல நெறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. அதுதான் ஃப்ளேமா வெளிய வருது. அதுல போயிட்டு நீங்க ஃபுட்ட வச்சு குக் பண்ணீங்கன்னா, அது ரொம்ப பாய்சனஸ். அது ரொம்ப டேஞ்சரஸ். எனக்கும் இதெல்லாம் முன்னாடி தெரியாது. அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க, டைரக்ட்டா கேஸ்ல வர ஃப்ளேம்ல வந்து ஃபுட்ட குக் பண்ணவே கூடாது. எய்தர் நம்ம ஓடிஜி இருந்தா யூஸ் பண்ணலாம். இல்ல எப்பவும் போல நம்ம பேன்ல வச்சு கிரில் பண்ணலாம். இல்லன்னா பார்பிக்யூ பண்ணுவாங்க. இந்த கறி போட்டு தீல வந்து பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லது. என்னன்னா, அந்த மாரி பண்ணும்போது சிக்கன், மட்டன் இதுல இருக்கிற கொழுப்பு வந்து அப்படியே மெல்ட் ஆயி அது உள்ள தீல விழுந்துரும். ஸோ கொழுப்பு இல்லாத ஒரு ஃபுட்ட நம்ம எடுக்கிற மாரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். இப்ப நான் யூஸ் பண்ற இந்த ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுட் கிரேடு ஸ்டீல்ல தயாரிக்கப்பட்டது. அது வந்து நான் இந்த மாரி உள்ள வந்து இது பண்ணிட்டு, கிரில் பண்ணி தான் எடுக்க போறேன். ஓடிஜி வந்து உங்க வீட்ல இருக்குன்னா, நம்ம நெறைய ரெசிபீஸ் வந்து செய்ய முடியும். அதனால இந்த மாரி டிக்கா ரெசிபீஸ் ஆகட்டும், கேக்கு, குக்கீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நாமளே ஈஸியா செஞ்சுக்கலாம். அது ஒரு பிசினஸாவும் பண்ணலாம். வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த மாரி ஐடியாஸ்லாம் இருக்கு.
ஆனா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க பார்த்தீங்களா, வொர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியான்னு. நான் வந்து இதுவரைக்கும் சேனல்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ்ன்னே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி, அதுல வந்து வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான வழிகள நெறைய பிசினஸ் ஐடியாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இந்த மாரி எதுவும் வீட்ல இருந்தே நம்ம தொழிலா செஞ்சு சம்பாதிக்க முடியாது. அ இல்ல எதையா வாங்கி விக்கிறது, எதுவுமே என்னால பண்ண முடியாது. சும்மா வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஏதா வெப்சைட்ல போயிட்டு எதையாவது ஒண்ணு டைப் பண்றது, ஒரு பேஜ் டைப் பண்ணா இவ்ளோ காசு, ஃபோன்லயே வந்து சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அது என்னன்னே எனக்கு புரியல. உங்கள வந்து ஃபர்ஸ்ட்டு யார் அந்த மாரிலாம் நம்ப வச்சது? இந்த மாரி அ எதுவுமே பண்ணாம வீட்ல சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள யாரு நம்ப வச்சான்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியான்னு கேட்டா, நான் எப்படி சம்பாதிக்க முடியும்னு ஜென்யூனா எனக்கு தெரிஞ்சத தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எங்கேயோ போயிட்டு ஏதோ வீடியோலாம் பார்த்துட்டு, ஃபேக்கா இருக்கிற வெப்சைட்லயெல்லாம் போய் பார்த்துட்டு, ஏதேதோ வீடியோஸ் பார்த்துட்டு வந்து, அத நம்பிட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சப்போஸ் அதுலலாம் போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணி, நீங்க வந்து சம்பாதிச்சுட்டீங்க அப்டின்னா, எனக்கு சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எதுவுமே பண்ணாம, சும்மா ஒரு லேப்டாப் இருந்தா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சு, எதையாவது அதுல டைப் பண்ணா காசு வருமா? அப்டின்னு எனக்கு சொல்லுங்க. அதே மாரி ஃபோன்ல ஒரு WhatsApp குரூப்ல போயிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டா, நமக்கு வந்து மாசம் மாசம் காசு வந்து நம்ம அக்கவுண்ட்ல விழுகுமா? அதையும் எனக்கு சொல்லுங்க. இந்த ஏதோ ஒரு படத்துல வரும். ஆ அவங்க மனசுல யாரோ போயிட்டு அவங்கள டாக்டர்ன்னு நம்ப வச்சிருக்காங்கன்ற மாரி. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. எதுவுமே பண்ணாம சும்மாவே சம்பாதிக்க முடியும்னு சொல்லி, மக்கள வந்து நம்ப வச்சிருக்காங்க. மெயினா YouTubeல தான். YouTubeக்கு வெளிய உலகம் அப்படி இல்ல. அது உழைத்து தான் சம்பாதிச்சுட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு நெறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சிக்கன் டிக்கா ரெசிபி முடிஞ்சிருச்சு. இந்த மாரி வொர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ்லாம் வந்து நான் போஸ்ட் பண்றது உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணீங்கன்னா, தொடர்ந்து இந்த மாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அடுத்ததா இன்னொரு இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். உடுமல்பேட்டைக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துட்டு, நெக்ஸ்ட் வீடியோல பொள்ளாச்சிக்கு வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க வந்து இந்த வாரமே பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் வேக்கன்சி பத்தி சொல்ல சொல்லி எனக்கு வந்து இம்மீடியட்டா வீடியோ போஸ்ட் பண்ணி குடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட் போஸ்ட்டா குடுக்குறேன். ஏன்னா நெறைய ஆட்கள் வந்து வேலைக்கு தேவைப்படுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி, மகாலிங்கபுரம். அந்த கார்மெண்ட்ஸ் கடை பேர் வந்து HAY. மேபி பொள்ளாச்சியில் இருக்கவங்களுக்கு இந்த கடை தெரிஞ்சிருக்குமா இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. உங்களுக்கு ஸ்க்ரீனில் வேணால் பிக்சர் கொடுக்குறேன். ஸோ இந்த கடையில் வந்து ஒன்லி லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து வேலைக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா கார்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேடிஸ் சம்மந்தப்பட்ட கார்மெண்ட்ஸ் தான் விற்கிறாங்க. ஸோ அதை எடுத்து காட்டுறதுக்கு பெண்கள் தான் தேவைப்படுறாங்க. ஏஜ் லிமிட் வந்து அவங்க சொல்கிறது மேக்ஸிமம் 35க்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்க. அப்புறம் எதாவது காலேஜ் போகிற பொண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவினிங் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண விரும்புகிறீங்கனாலும் நீங்கள் அவங்கள தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். ஏற்கனவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவினிங் வந்து அங்கே கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ பார்ட் டைம் ஜாபுக்கு அவங்க வந்து எங்கிட்ட சொன்னது பார்ட் டைம்னா 6000 ருபீஸ் சேலரின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் எவ்வளோ மணி நேரம் வேலை செய்ய போகிறீங்க, ஒரு வாரத்தில் எத்தனை நாள், அதெல்லாம் நீங்கள் பேசிட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டான்ட்டாங்க. ஏன்னா நிறைய கால்ஸ் வரும், சமாளிக்க முடியாது. ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. ஸோ அந்த கடையோட அட்ரஸ்ஸு நான் கூகுள் மேப் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் டைரெக்டாக கடைக்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போய்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஜாப்ல விருப்பம் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, லேடிஸ் இருக்கீங்க, இந்த மாதிரி துணி கடையில் துணி வர கஸ்டமருக்கு எடுத்து காட்டுற வேலை தான். ஸோ வேலையும் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த வேலை பார்க்குறக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது, பார்ட் டைம்னா உங்களுக்கு வந்து மினிமம் 6000 ரூபாய் சேலரி ஓகே அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த கடைக்கே போயிட்டு நீங்கள் அவங்க கூட கன்சல்ட் பண்ணி இல்லை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நீங்கள் அந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலில் இந்த மாதிரி எனக்கு தெரிய வர ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். போன வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியான்னு கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு வந்து ஆசையாக இருக்குது, வீட்லேயே உட்காந்துட்டு ஃபோன்லேயே வந்து ஏதாவது ஈஸியாக ஒரு வேலை கிடச்சா எனக்கு வந்து மாதம் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் கிடச்சா கூட போதும் அப்படிதான் எனக்கும் தோணுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு வேலையே இல்லை. அதெல்லாம் வந்து ஃபேக், அதெல்லாம் சும்மா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நான் சொல்கிறது, நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அதை வச்சு சம்பாதிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்டை வந்து தயாரித்து விற்கலாம், இல்லை வாங்கி விற்கலாம். அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று இருக்குது. மற்றபடி நீங்கள் ரிப்பீட்டடாக நான் எவ்வளோ தடவை வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ஈஸியாக சம்பாதிக்கிற வேலைன்னு ஒன்று இல்லை.
அப்புறம் ரிப்பீட்டடாக கமெண்ட்லேயும் மெயின்லேயும் அட்டாக் பண்ணாதீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க, நான் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், வீட்டில் உட்காந்துட்டே மாதம் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். எனக்கு என்னென்னா, வீட்டில் உட்காந்துட்டே ஃபோன்லேயே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஏற்கனவே சம்பாதிச்சுட்டு இருக்கவங்க ப்ரொமோஷனுக்கு வராங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது? அதான் என்னோட கொஷின். மேபி அது உண்மையாகவும் இருக்கலாம், நான் அவங்கள வந்து தப்பு சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஜாப் வந்து மற்ற யூடியூபர்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மற்ற யூடியூபர்ஸ் அப்ரோச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஜாப் ப்ரொமோஷனுக்கு, அதாவது உடல் உழைப்பே இல்லாமல், எந்த வேலையுமே செய்யாமல், ஒன்றுமே பண்ணாமல், சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு, நான் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு கீழே 10 பேர், அந்த 10 பேர்த்துக்கு கீழே 10 பேர், மறுபடியும் ஒரு 100 பேர், அந்த எம்எல்எம், அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வந்து மற்ற யூடியூபர்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஏன்னா லேடிஸ் என்கிட்ட சொல்கிறது, நான் உங்கள் சப்ஸ்கிரைபரு, எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லாம் தெரியும், ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையே போதும், தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனைக்கெலாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ஸோ இந்த மாதிரி உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன வந்து அமௌண்ட் கொடுக்க தயாராக இருந்தாலும் நான் வந்து அந்த மாதிரி ஃபேக்கான ஜாப்ஸ் பற்றி என் வீடியோவில் சொல்ல மாட்டேன்.